வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மூவியோடதோ இல்லை ஒரு எபிசோட ரிவ்யூ பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சீனோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னது சீனான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆமாம், எப்போத்தாலும் வந்து நான் வந்து மூவியோடது இல்லைனா வந்து ஒரு எபிசோட ரிவ்யூ தானே போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீனை எடுத்துக்கின்னு அதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ திடீர்னு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஞானோதயம் வந்துச்சு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து என்ன சீன் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்லாங் பார்க் இருக்குது பார்த்தீங்களா ஒன் பீஸில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லாங் வந்து போட்டு பொழந்து கட்டுருவான். அந்த ஆர்லாங் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு ஊந்துடும். இந்த கொக்கையாஷி வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுவாங்க ஆர்லாங் கிட்டேருந்து. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்து சுதந்திரம் கிடைச்சதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாள் ஒரு பிரேக்கே விடாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு நாள் 2 நாள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டாடின்னு இருக்கிறாங்க. இந்த ஊரே வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாமி வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போகிறா. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து போகிறா. என்னது டாக்டர் கிட்ட போகிறாளான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல. ஸோ எதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு போகிறா. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஷர்ட்டை வந்து கட்டுறா. டாப்லெஸ்ஸாக இருக்கிறா. என்னது டாப்லெஸ்ஸாக இருக்கிறா வாட்டுன்றீங்களா? ஸோ எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஷர்ட்டை கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த பெட்டில் வந்து படுத்துக்கிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். அவள் பெட்டில் வந்து படுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து தடையத்தை அழிக்கிறாரு. வாட் அப்படின்றீங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து போட்டு ஏர்லாங் பைரட்ஸோட டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கையில் வந்து போட்டுருப்பாள் லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில். அதை வந்து பார்த்தீங்கன்னா நாமி வந்து அழிக்க சொல்லுவாள். அதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அடிச்சுன்னு இருப்பார். ஏதோ மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து இப்போ தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. பார்த்தாலும் நீங்கள் ஏன்னா அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி எந்த தப்பான சீனும் நடக்கல. அவள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு அழிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட வருவாள். அவள் என்ன டேட்டு அழிக்க டாக்டர் கிட்ட வரான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? எனக்கும் தெரியல. நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தழும்பு மட்டும் இருக்குது. அவன் வந்து கத்தியில் எடுத்து தானே குத்திப்பா பார்த்தீங்களா? ஸோ அந்த தழும்பு மட்டும் இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக போயிடுச்சான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டேட்டு போட்டால் எப்பயுமே போகாதுன்றவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த இன்ஸ்டாலெலாம் பார்த்துருப்போம். டேட்டு போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தப்பே நமக்கு ஆசையாக இருக்கும். பேசாமல் நம்ம டேட்டு போட கற்றுக்கலாமா, ஷாப் ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தோணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமி வந்து அவங்க எல்லாரை விட ஒரு படி மேலே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்லெஸ்ஸாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்துன்னு அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி புது டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஒன் பீஸ் பார்த்தவங்க நம்ம என்ன பண்ணால் நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அது நம்ம தலைவிதி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டேட்டு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா புது டேட்டு வந்து அவர் கொடுக்குறா. இதை வந்து போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து போட்டு விட்டுறாரு. ஸோ அந்த புது டேட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சரினும் அப்புறமா ஃப்ளை வீலும். அந்த ஃப்ளை வீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கென்சான்னு சொல்லிட்டு அவரோட ஞாபகார்த்தமாக வந்து போட்டுக்கிறா. டேஞ்சரின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஞாபகமாக போட்டுக்கிறா. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அவரோட ஷர்ட்டை வந்து எடுத்து போட்டு டாக்டருக்கு டாட்டா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி கூட ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ கூட சேர்ந்து அவள் வந்து அவளோட ஜர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து போயிடுறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு சீனில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீன் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு? டேட்டு கார்டு ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓப்பன் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது சீன் வந்து நான் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த சீனுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு மாதம் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.